சீசர்களிடத்துல அவனுடைய தகப்பன் அந்த பிள்ளையை கொண்டு வராரு. அப்போ சீசர்கள் பாருங்க, அந்த மகனுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த பிசாசு போல. அப்புறம் இயேசுசாமி வராரு. இயேசுசாமி அந்த பிசாசை அதட்டுறாரு. அந்த பிள்ளை சுகம் பெற்று போறாங்க. அப்போ இந்த 21வது வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் அவங்க கேட்குறாங்க இயேசுசாமி கிட்ட, இயேசுசாமி நாங்கள் ஜெபம் பண்ணோம், இந்த பிரச்சனை மாறலையே, இந்த போராட்டம் மாறலையே, இந்த போராட்டம் அப்படியே தான் இருந்தது, நாங்களும் ஜெபம் பண்ணமே, இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லையே, அவனுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லையே. என் அன்பு கூறியவர்களை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நீ போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒரு விதமான கஷ்டத்தோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உனக்கு சொல்றாரு, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். உன்னை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். எப்போ தெரியுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரியான பிசாசு உன் வாழ்க்கையில உன்னை துக்கப்படுத்துகிற இந்த காரியம், உன் வருமானத்தை கெடுக்கிற இந்த காரியம், நீ ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண கத்துக்கோ. ஜெபம் ரொம்ப முக்கியமா? ஜெபம் ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப அவசியம். எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எந்த இடத்துக்கு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஜெப குறைவு கர்த்தர் சொல்றாரு. அதனால நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆரம்ப காலத்தில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி இருக்குது உங்க ஜெபம்? கர்த்தர் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும் அவர் விரும்புறாரு. வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நீங்க சுதந்திரிக்கணும்னா உங்களோட வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? கர்த்தர் ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிறாரம்மா. இந்த வார்த்தை எனக்கும் தான். என் வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்குதுங்க? நான் வேலைக்கு போறேன், ஜெபம் பண்ணிட்டு போறேனா? காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்றேனா? தூங்கும் போது ஜெபம் பண்றேனா? என்னுடைய பிரயாணங்களை ஜெபம் பண்றேனா? என் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பும் போது ஜெபம் பண்றேனா? எல்லாத்திலும் ஜெபம் ரொம்ப அவசியங்க. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட இடைபடுறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டி, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஏன் ஜெப நேரத்தை ஆதி காலத்துல நீங்க மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஜெபம் எங்க அந்த ஜெபம்? ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறாரம்மா. ஆவியானவர் உங்ககிட்ட இடைபடுறாரு. உன் வாழ்க்கையில ஜெப குறைவு, ஆலயத்தில் ஜெப குறைவு, ஊழியத்தில் ஜெப குறைவு, ஐக்கியத்தில் ஜெப குறைவு. ஜெபத்தை தவிர பல காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிரச்சனை மாறும், நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவோமா, நீ திருப்தியா இருப்ப, நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன், நீ உன் தேசத்தில் 1000 மடங்கு நான் பெருகும்படியே செய்வேன், நீ மலடா இருக்க மாட்ட, நான் உன்னோடு கூட இருப்பேன் வாக்கு கொடுக்கிறார்ல. ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஒரு இடத்துக்கு அப்படி மூவ் பண்ண கூட ஜெபம் பண்ணுங்க. இதை கற்றுக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டே இருப்பீங்க, ட்ரெயினில் போயிட்டே இருப்பீங்க, சீட்டு இல்லாமல் நின்றுட்டு இருப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கால் வலிக்குது, ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பாருங்க, யாராவது ஒருத்தரை எழுப்பி அந்த சீட்டை கொடுப்பாரு. அந்த சீட்டை கொடுத்தவொடனே உடனே உட்காந்துடாதீங்க, உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரை. இதெல்லாம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன ஜபந்தான். தாகமாக இருக்கும், ஒரு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிப்போம். யாராவது ஒருத்தர் வந்து தண்ணி கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ண கற்றுங்க, ஒவ்வொரு தேவைக்கும் ஜெபம் பண்ண கற்றுங்க. சாப்பிடும் போது ஜெபம் பண்ண கற்றுங்க, தூங்கும் போது ஜெபம் பண்ண கத்துங்க, தூங்க ஏஞ்சிக்கொண்டு ஜெபம் பண்ண கத்துங்க, வேதத்தை படிக்கும் போது ஜெபம் பண்ண கத்துங்க. ஆண்டவரை வேதத்தை படிக்கிறேன் ஐயா, இதில் உள்ள மகத்துவங்களை எனக்கு விலைக்கு தாங்கப்பா, இதில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியாது, என் கண்களை தாங்கப்பா திறங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ரொம்ப 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 முக்கியங்க. கிறிஸ்துவ ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஜெபம் மிக மிக அவசியம். அதை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருங்க. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறாங்க, ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறான். ஒரு வாசகத்தை நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசகம். நீங்கள் கூட படிச்சிருப்பேன், நிறைய ஆட்டோலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நம்முடைய மூளையினால் சாதிக்க முடியாததை, நம்முடைய அறிவினால் சாதிக்க முடியாததை,
நம்முடைய புத்தியினாலும் சாதிக்க முடியாத உன் முழங்காலினால நீ சாதிக்க முடியும். அல்லேலூயா. உன்னுடைய முழங்காலினால நீ சாதிக்க முடியும். நீ ஜெபிச்ச என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சுங்க ஜபத்துல. 3 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிப்பேன். 3 மணி நேரம் முழங்கால நின்று நான் ஜெபிப்பேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, என்னோட சித்தம் சொல்கிறேன், ஒரு சில இடத்துல ஜபம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே ஜபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பத்துக்கிட்டு கூட ஜபம் பண்ணுறாங்க. தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீ வைராக்கியமாய் நின்று முழங்கால நின்று பாருங்களேன், அந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டுங்க. அந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை உண்டு. நான் ஒரு தம்பியை பார்த்தேன். அவர் ஒரு ஊழியத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக போனேன். போகும்போது அவர் படுத்துட்டு இருந்தார். அப்போ தம்பி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூடும்போது, அண்ணா இருங்க ஜெபம் பண்ணிட்டு வராங்க. சரி ஜெபம் பண்ணுவான்னு பார்த்தா படுத்துட்டே ஜெபம் பண்ணுறாங்க. உண்மை, அந்த தம்பி படுத்துட்டே ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னா அந்த படுத்துக்கிட்டே அப்படியே ஜெபம் பண்ணுறான். சோத்திராண்டவரே அப்படியே சத்தம் கேட்குது. ஜெபம் பண்ணி என்னடா தம்பி படுத்துட்டு, ஆமாம் நான் உடம்பு சோர்வாகுது, படுத்துட்டே ஜெபம் பண்ணு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், நீ படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் உனக்கு படுத்துகிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பரவாயில்லையா? நீ படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் பாரு. நான் அப்படி சொல்கிறேன். ஆமாங்க, நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆண்டவருக்கு முன்பாடி ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இப்படி தான் ஜெபம் பண்ணணும், அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்க கற்றுக்கொள். நீ ஜெபிப்ப, இல்லைன்னு சொல்லலை, ஜெபிப்ப. ஆனால் உன்னுடைய ஜபம் எப்படி இருக்குன்னு சொன்ன, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் ஆண்டவருடைய பாதத்தில் வாங்க. உன் குடும்பத்துக்கு கர்த்தர் உன்னை ஒரு திறப்பாளியாய், உன் குடும்பத்துக்கு ஒரு காவலாளியாய், உன் குடும்பத்துக்கு நீ தான் ஒரு சேனை அதிபன். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக உன்னை வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்துடைய காரியத்துக்காக ஜெபிக்கும்படியாக வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக வச்சிருக்கிறாரு. உன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க உத்தரவாதமாக இருக்கணும். அன்றைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.